ரீசெண்டா நான் பார்க்குறது என்னன்னா, சில பேரண்ட்ஸ் வந்து மார்க்குக்காக இந்த சில ஸ்கூல்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஸ்காலர்ஷிப் குடுக்குறாங்க அப்படின்றதுக்காக ஷிஃப்ட். அத பத்தி நீங்க உங்களோட தாட்ஸ் என்ன? நான் யாருக்கு அகெயின்ஸ்டாகவும் சொல்லலை. பட் நம்ம வந்து இதை வந்து சயின்டிஃபிக்காக புரிஞ்சுக்கணும். மார்க்ஸ் வந்து எங்கேருந்து வந்து ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்கூல் சிஸ்டம் அதில் வந்து இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ் வந்து தன்னோட ஃபேக்ட்ரியில் மக்கள் வந்து வேலை செய்யணும், ஒரு சூப்பர்வைசர் ஆகணும், ஒரு ஃபோர்மனாக இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் தேவை இருந்ததோ அதன் அடிப்படையில் தான் அவங்க வந்து ஸ்கூல் சிஸ்டம் செட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் கணக்குலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? 3 men can dig a hole in 1 day, how many men can dig this in half a day அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின்ஸ். அப்போ அது வந்து அந்த ஒரு சின்ன குழந்தைக்கு அது தேவையா? ஆக்சுவலாக கிடையாது. சின்ன குழந்தை தன்னோட உலகத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கேட்கணும். இப்போ கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து ஒரு கண்ட்ரிக்குள்ளே ஒரு பிரிட்டிஷ் ஃபோர்ஸோ இல்லை ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸோ இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த டைமில் அங்கே இருக்கக்கூடிய அயனோரோ இல்லை கோல்டோ வந்து எப்படி பியூரிஃபை பண்ணி அவங்களோட கண்ட்ரிக்கு திரும்ப எடுத்துகிட்டு போகணுமோ அதுதான் கெமிஸ்ட்ரி கரிக்குலமில் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக கெமிஸ்ட்ரியில் என்ன இருக்கணும்? இப்போ நம்மளோட ரியல் ப்ராப்ளம்ஸ் என்ன, பொல்யூஷன் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம், அது கெமிஸ்ட்ரி மூலமாக தான் பண்ண முடியும். ஸோ சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 300 வருஷத்துக்கு முன்னால் இருந்த சிஸ்டமில் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. உதாரணம், ஒரு ரா மெட்டீரியல் உள்ளே வந்துச்சு, அந்த ரா மெட்டீரியலை ஃபினிஷ் பண்ணேன் அண்ட் அது குவாலிட்டி கண்ட்ரோல் கொடுத்தா தான் மார்க்கெட் பண்ண முடியும். ஸ்கூலுமே அதே அடிப்படையில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தை வந்து உங்ககிட்ட ரா மெட்டீரியலாக வந்துச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி நீங்கள் ஒரு 10ஆம் வகுப்புலையோ 12ஆம் வகுப்புலையோ நீங்கள் வந்து வெளியே அனுப்பிச்சிங்க, மார்க்கெட் பண்ணிங்க. அந்த சிஸ்டம் வந்து ஏஐ வரும்போது, டெக்னாலஜி வரும்போது கண்டிப்பாக மாறும். இந்த ஸ்கில்ஸ் இல்லாமல் ஒரு இன்டர்வியூலையோ ஒரு பிளேஸ்மெண்ட் இதுலையோ அவங்களால ஷைன் பண்ண முடியாது, ரைட்? இன்னொன்று, வெறுமா நெட்ரு பண்ணுறதுமே வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால தான் இப்போ வந்து எஜுகேஷன் பாலிசி எல்லா ஸ்டேட் லெவலில் இருந்தாலும் சரி, நேஷனல் லெவலில் இருந்தாலும் சரி, காம்பிடன்சி பேஸ்டாக போகலாம், குழந்தைங்களோட திறமைகளை வளர்த்துங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து இன்னுமே பெற்றோர்கள் பக்கம் போய் சேரல. நான் பர்சனல் ஆஸ் அ சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு என்வாயர்மெண்ட்டில் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னும் போது குழந்தையோட மென்டல் ஹெல்த் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, உறவுகள் அஃபெக்ட் ஆகிடுது. ஏன்னா டீனேஜில் வந்து அவங்களுக்கு வந்து உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி மார்க்ஸை மட்டும் பார்க்கக்கூடிய ஸ்கூல்ஸ் பார்த்தீங்கன்னா காலையில் இத்தனை மணிலேருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் நீ படிச்சுக்கிட்டே இருக்கணும், யாரையும் பார்க்கக்கூடாது, பழகக்கூடாது, பேசக்கூடாது, உனக்கு வேறு எந்த ஸ்கில்ஸும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள வந்து திரும்ப 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 அதையே படித்து டெஸ்ட் மட்டும் எழுத வைக்கும்போது மூளையில் பல முக்கியமான பகுதிகளுக்கு வளர்ச்சியே இல்லாமல் போயிடுது. இவங்க பார்த்திங்க அப்படின்னா ஜாப் கூட வந்து வாங்கிடலாம், ஒரு மார்க் வாங்கி ஒரு பெரிய யூனிவர்சிட்டி போயிடுறாங்க, இண்டஸ்ட்ரிக்குள்ளே போயிடுறாங்க. பட் எப்போ ப்ராப்ளம் வருதுன்னா மன அழுத்தம்னு வரும்போது அது எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இதே வந்து எல்லா ஸ்கில்ஸையும் கற்றுக்கிட்டு பழகிற குழந்தை என்ன ஆகும்னா ஒரு சில டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சில டைம் வந்து கொஞ்சம் தோல்வியும் அனுபவிப்பாங்க. ஆனால் இந்த சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய சைல்டு பார்த்திங்கன்னா லைஃபுக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் இன்னொன்று, நம்ம வந்து மற்ற ஸ்கில்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறோம், இல்லை நம்ம வந்து வேறு ஒரு ஆக்டிவிட்டி ஏதோ ஒன்று கொடுக்குறோம், ஒரு சில்ட்ரன்ஸ் டேக்கு ஒரு ப்ரோக்ராம் மேடை ஏறுறாங்க, ஒரு இன்டர் ஸ்கூல் சகோதய காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னும் போது வெற்றி தோல்வி ரெண்டுமே ரொம்ப சகஜமாக ஹேண்டில் பண்ணிக்கக்கூடிய குழந்தை வந்து லாங் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா லைஃப்பில் வந்து நீங்கள் பிளான் பண்ணது அப்படியே நடந்துச்சா? கண்டிப்பாக இல்லை, சுத்தமாகவே கிடையாது. இன்ஃபேக்ட் ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு நம்ம வந்து பிளான் பண்ணியிருப்போம், அதே போல் அது நடக்கும் நம்ம சொல்ல முடியும். ஒரு நியூ லேர்னிங்காக தான் இருக்குது. லேர்னிங் மட்டும் இல்லை, அந்த அதில் வந்து நம்ம பிளான் பண்ணாத விஷயங்கள் நிறைய நடக்கும், அதிர்ச்சிகளும் நடக்கும், இருந்துமே அதை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம், ரைட்? ஸோ அதனால வந்து நான் பர்சனலாக கேட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் யாருக்குமே இத்தனை வருஷத்தில் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. இனி போகக்கூடிய காலத்தில் அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் இருக்கக்கூடாது.